ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். ஹெல்த்தியான ரெசிபீஸ் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ரெசிபி வந்து முட்டைக்கோஸ் வச்சு சாதம் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முட்டைக்கோஸை இந்த மாதிரி நான் நல்லா நீளமாக கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்துட்டு ஜீரகம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு, கொஞ்சமாக கடலை, 2 முந்திரி பருப்பு சேர்த்துருக்கிறேன். குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சு 2 பல் பூண்டை சேர்த்துருக்கிறேன். இது எல்லாமே இந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம நீளமாக கட் பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த முட்டைக்கோசையும் அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். முட்டைக்கோஸ் நல்லா வேகணும். நல்லா மூடி போட்டு முட்டைக்கோஸ் வேகிற அளவுக்கு நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். பெருங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. முட்டைக்கோஸ் வந்து கம்ப்ளீட்டாக வதங்கணும். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், நல்லா குக் ஆகிடுச்சு அப்படின்னா தேவையான அளவுக்கு சாதம் சேர்த்து இது கூடவே காரத்துக்காக நான் இன்றைக்கி மிளகு பொடி தான் சேர்த்துருக்கிறேன். 1/2 ஸ்பூன் போல் மிளகு பொடி, 1/4 ஸ்பூன் போல் சீரகத்தூள் சேர்த்து நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. கடைசியாக கொஞ்சமாக மல்லி இலையை குட்டி குட்டியாக நறுக்கி இதில் சேர்த்திங்கன்னா நம்மளோட அருமையான முட்டைக்கோஸ் சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு சைட் டிஷ்ஷாக மஷ்ரூம் வறுவல் தான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு மஷ்ரூம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் கொஞ்சம் போல் 1 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்ச மஷ்ரூமையும் இதில் சேர்த்துடலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 ஸ்பூன் போல் ஜீரகத்தூள், 1/4 ஸ்பூன் போல் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே ஊற்றாதீங்க. மஷ்ரூமில் அந்த மாதிரி தண்ணி விட்டு வரும். ஸோ அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா அந்த தண்ணியிலேயே அது நல்லா வேகட்டும். தண்ணி விட வேண்டிய அவசியமே இருக்காது. ஸோ அந்த மாதிரி அந்த தண்ணியிலே வெந்ததுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம ஊற்றின அந்த எண்ணெயிலேயே வந்து கொஞ்சம் நேரம் நல்லா வந்து வறுபடணும். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக மல்லி இலையை அது மேலே தூவுனிங்கன்னா ஒரு சூப்பரான மஷ்ரூம் வறுவல் ரெடி ஆகிடுச்சு.